Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கீ மைசூர் பாக். ஜெனரலா ஸ்வீட்ஸ்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலயும் கீ ஸ்வீட்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த லாக்டவுன்ல நம்மளால இந்த கீ மைசூர் பாக்க போய் கடையில வாங்குறது ரொம்ப கஷ்டமான காரியம். சோ அதனால இது நம்ம வீட்லயே எவ்வளவு ஈஸியா பண்ண முடியும்ன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். நீங்கள் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் வெல்கம். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். These are the ingredients for the Ghee Mysore Pak. I have demonstrated this video in Tamil with English subtitles. Please do watch the full video without skipping. நெய் மைசூர் பாக் செய்ய இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கீ மைசூர் பாக் செய்யறதுக்கு முதல்ல நம்ம ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கணும். அதுல 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கணும். ஃப்ளேம் நல்லா ஸ்லோல வச்சு தான் நம்ம குக் பண்ணணும். இத இப்ப கீ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதுல 1 கப் கடலை மாவு ஆட் பண்றேன்னா, இத ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு தான் ரோஸ்ட் பண்ணணும். ஹை ஃப்ளேம்ல வச்சு ரோஸ்ட் பண்ணோம்னா சீக்கிரமா தீஞ்சு போயிடும். அதனால ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு ரோஸ்ட் பண்ணணும். மாவு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுல ஒரு சூப்பரான அரோமா வரும். அதுல இருந்தே மாவு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ மாவு ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அது தனியா எடுத்து வச்சு நல்லா ஆற விடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நான் 1 கப் நெய்யை இந்த பேன்ல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா வார்ம் பண்ணணும். நம்ம 1 கப் கடலை மாவு யூஸ் பண்றதுனால நான் 1 கப் நெய் எடுத்திருக்கேன். நீங்க எவ்வளவு கப் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் போட்டுக்கோங்க. இப்ப நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப ஸ்டவ்ல இருந்து அது இறக்கிடலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க கடலை மாவும் நல்லா சூடாறிடுச்சு. இப்ப அதை நல்லா சலிச்சுக்கணும். நான் ஏற்கனவே இதுல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நல்லா சலிச்சுக்கணும் நம்ம. இப்போ மாவை நல்லா சலிச்சிட்டோம். இது கூட நம்ம சூடு பண்ணி வச்சிருக்கோம்ல நெய், அதை கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாதி அளவு நெய் இதுல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எந்த லம்ப்ஸ் இல்லாத மாதிரி ஸ்மூத்தா இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். இப்போ தனியா எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா கீ மைசூர் பாக் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வைக்கணும். நான் 1 கப் மாவு எடுத்திருக்கிறதுனால 1 கப் சர்க்கரையை நான் அதுல ஆட் பண்றேன். 1 கப் சர்க்கரைக்கு ஒரு 3/4 கப் வாட்டர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இப்போ ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா பாயில் ஆகட்டும். இது நல்லா பாயில் ஆகி 1 ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் இதை நம்ம பாயில் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ சக்கரை நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம பாயில் பண்றதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். அது 1 ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நம்ம பாயில் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ சக்கரை பாக்கு 1 ஸ்டிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நம்ம கலந்து வச்சிருக்க இந்த கீ அண்ட் மாவு மிக்சரை இதுல ஆட் பண்ணணும். ஸ்லோவா ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கைவிடாம கலந்து விட்டுட்டே இருக்கணும். சிம்லயே வச்சு கைவிடாம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சிருப்போம்ல நெய், அதை கொஞ்சம் கொஞ்சமா ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல ஆட் பண்ணிட்டே வரணும். ஏற்கனவே பாதி முதல்ல ஆட் பண்ணிட்டோம். அது இல்லாம மீதி இருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு வரணும். நம்ம போட்டு நெய் நல்லாவே அப்சர்வ் ஆயிடுச்சு. இதுல இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மைசூர் பாக் பண்றதுக்கு மெயினா நீங்க என்ன பார்க்கணும்னா, நீங்க யூஸ் பண்ற மாவு ரொம்ப ஃபைனா இருக்கணும். இதை நீங்க ஜலிக்கும் போது ரொம்ப ஃபைனா இருக்க சீவை வச்சுதான் நல்லா ஜலிக்கணும். அப்பதான் நெய் மைசூர் பாக் நல்லா சாஃப்டா சூப்பரா வரும். இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டினியூஸா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ மீதி இருக்க நெய்யும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும்.
இப்போ இதை எடுத்து நம்ம இப்படி உருட்டி பார்க்கும்போது இது நல்லா இந்த மாதிரி ஷேப் ஹோல்ட் பண்ற மாதிரி வந்துச்சுன்னா மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். பவுல் இல்லைன்னா நீங்க ஏதாவது ட்ரேல கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது எப்படி கட் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்குமோ அந்த மாதிரி நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரே தான் யூஸ் பண்ண போறேன். அதுல ஃபுல்லா கீயை தடவிக்கும் எல்லா சைட்ஸ்லயும் பண்ற மாதிரி. நல்லா கீ ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருக்க மிக்சர் வந்து சூடா இருக்கும்போது இதுல போர் பண்ணிக்கணும். போர் பண்ணதுக்கு அப்புறம் இது லைட்டா கொஞ்சம் டேப் பண்ணிக்கலாம். இது நல்லா டேப் பண்ணதுக்கு அப்புறமா இதை மூடி வச்சிடணும். ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அதை அப்படியே ரெஸ்ட் ஆக விட்டுறணும். டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே ரெஸ்ட் ஆக விட்டுறணும். 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மைசூர் பாக்கு இதுல வச்சு ஒரு 3 ஹவர்ஸ் ஆயிருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பரா செட் ஆயிருக்கு. இப்போ இது நம்ம இந்த மோல்ட்ல இருந்து வெளியில எடுக்கணும். எவ்வளவு அழகா செட் ஆயிருக்கு பாருங்க. அழகா வந்துருச்சு பாருங்க. நம்ம இந்த மோல்ட்ல இருந்து எடுத்தாச்சு. எவ்வளவு சூப்பரா மைசூர் பாக் ரெடி ஆயிருக்கு பாருங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணலாம். மைசூர் பாக் எவ்வளவு அழகா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறப்போ. கீ மைசூர் பாக் சூப்பரா ரெடி ஆயிருக்கு. அப்படியே வாயில போட்ட உடனே கரையுதுங்க. சூப்பரா இருக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கு. அவ்வளவுதாங்க. கீ மைசூர் பாக் செய்யறது இவ்வளோ ஈஸி. எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. சான்ஸே இல்லை. கடையில கூட இந்த மாதிரி டேஸ்ட்ல கிடைக்காது. இது வீட்டில் நம்ம ஹெல்த்தியாகவும் செய்யறோம். சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நான் சொன்ன இன்கிரீடியன்ஸோட அதே அளவோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கும். நம்ம கீ மைசூர் பாக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மைசூர் பாக்க பாருங்களேன். உள்ள மட்டும் கொஞ்சம் டார்க் கலர்லயும் வெளியில லைட் கலர்லயும் இருக்கும். மைசூர் பாக்னா இப்படிதாங்க இருக்கணும். இந்த கலர்ல தான் இருக்கணும். அதுவும் கீ மைசூர் பாக் கண்டிப்பா இப்படிதான் இருக்கும். இது நான் உங்களுக்கு உடைச்சு காட்டும் போதே நீங்க பாத்துப்பீங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.